ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்னோடய காலேஜ் லைஃப்பில் நான் போன காலேஜ் டூர் இல்லைனா காலேஜ் ஐவின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே எனக்கு நடந்த சம்பவங்கள், எப்படி நான் வந்து டெம்டேஷன்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணேன் அப்படின்ற விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக கேளுங்க. ஸோ அன்றைக்கி ஒரு ஜான் மந்த் போல் இருந்துச்சு. ஒரு 9 மணிக்கு போல் அசம்பிள் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே 8க்குலாமே நாங்கள் அசம்பிள் ஆகிட்டோம். ஸோ பஸ்ஸு வர்றதுக்கு நியர்லி 11:30 கிட்ட ஆச்சு. அண்ட் பஸ்ஸு கிளம்புறதுக்கு நியர்லி 12:15 12:30 கிட்ட ஆகிட்டு. ஸோ பஸ்ஸில் ஏறியாச்சு, கம்ஃபர்டபுளான பிளேஸில் உட்காந்தாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் தான் என்னென்னா போராட்டங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னா, ஒயிட் லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க. டிஸ்கோ லைட் தான், ஒரே ப்ளூ அண்ட் ரெட்டு தான். ஸோ ஸ்டார்டிங் ஒரு 1 or 2 hour நல்லா தான் போச்சு. அண்ட் ஒரு 2 o'clockலாம் ஆகும்போது தான் என்னென்னா, கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் பாட்டுக்கு செம்மையாக ஆட ஆரம்பித்தாங்க. அது பாட்டுக்கு சினிமா பாட்டு ஓடுது. பாய்ஸும் கேர்ள்ஸும் பயங்கரமாக டான்ஸு. அண்ட் அதுலேயும் சரியான காமெடி பீஸ் போல் நான் வேறு என்னோடய சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆடாதடி, ஆடாதன்னுலாம் வேறு பிடிச்சி உட்கார வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் டான்ஸ்லாம் முடிஞ்சு எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா என்னென்னா, சினிமா பாட்டை ஸ்டாப்பே பண்ணலை. எங்கேருந்து தான் எனக்கு தைரியம் வந்துச்சோ தெரில, நான் வந்து கத்திகிட்டு இருந்தேன், நான் தூங்கணும், நீங்கள் சினிமா பாட்டெலாம் ஆஃப் பண்ணுறீங்களா. நான் வந்து என்னென்னா, அந்த ஹோல் பஸ்ஸில் சிங்கிளாக நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா கத்திகிட்டு இருந்தேன். இப்போ நினச்சா கூட நானாக அப்படி இருந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அது அந்த ஒரு வைராக்கியத்தில் நான் வந்து கத்திகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பாட்டை எப்போ ஆஃப் பண்ணாங்க அதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியல. நான் வந்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்ணோம், சாப்பிட்டோம், ஷாப்பிங் பண்ணோம், நிறைய என்ஜாய் பண்ணோம், நிறைய சுற்றி பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் வந்து என்னென்னா, எங்களுக்கு ஒரு ஹோட்டல் எடுத்து அங்கே வந்து என்ன ஸ்டே பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே என் கூட சேர்ந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 3 பேரும் என்ன பண்ணோம் அப்படின்னா, செம்மையாக ரூமை சாத்திட்டு பாட்டுக்கு ஆட ஆரம்பித்தோம். ஆக்சுவலி என்ன, அந்த ரூமில் வந்து என்னென்னா 5 பேர் மட்டும்தான் இருந்தோம். இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் ஸ்டே பண்ணது எங்கே அப்படின்னா எங்கள் ரூமில் மட்டும்தான். அண்டு என் கூட சேர்ந்துருந்த மிச்சம் 2 பேருக்கு எஸ்பாவை தெரியும், எல்லாமே தெரியும். அண்டு நான் சொன்னேன் இல்லையா, என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கட்டில் மேலே ஏறிட்டு ஜான் ஜெபராஜ் அந்த பாஸ்டரோட என்னை மணிக்கா வந்து அழகி அப்படின்னு சொல்லி அழகி அழகின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க இல்லையா, அந்த பாட்டை கத்தி போட்டு பாடி ஃபோன்லேயும் அதை பாட விட்டுட்டு ஃபுல் சவுண்டில் நாங்கள் பெட்டு மேலே ஏறி அந்த பாட்டை பாடி கத்தி என்னென்னா குதித்து நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அண்ட் என்ஜாய்மெண்ட் முடிஞ்சுட்டு நாங்கள் தூங்கிட்டோம். அன்றைக்கி நைட்டு என்னென்னலாம் மித்த ரூமில் நடந்துச்சுன்னு தெரில. பட்டு வெளியே வந்து கேட்கும்போது எங்களோட சத்தம் ஏதாவது கேட்டுச்சான்னு கேட்கும்போது ஒரு சத்தம் கூட கேட்கல. நாங்கள் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அன்றைக்கிக்குள்ளே விசிட்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் போல் நாங்கள் திருப்பியும் பஸ் ஏறிட்டோம். அப்போ என்னென்னா, எனக்குள்ளே குத்த ஆரம்பிச்சுட்டு, நான் இன்னும் பைபிள் வாசிக்கலை அப்படின்னு. ப்ரேயர் கூட கொஞ்சம் பண்ணி வைப்பேன், ஆனால் பைபிள் வந்து வாசிக்காதது ரொம்ப குத்திச்சு. ஸோ என்ன பண்ணேன்னா, பைபிள் வாசிக்கிறதுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்நேரம் வந்த டெம்டேஷன் என்ன அப்படின்னா, எங்கள் காலேஜில் உள்ள ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னென்னா 2 வீலரில் வந்து வந்துட்டு இருந்தான். ஸோ ஹோல் பஸ்ஸையே இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை பாருங்கன்னு ஒரே சத்தம். எனக்குள்ள ஐயோ பார்க்கணும்னு டெம்ப்ட் ஆகுது. பட் ஏதோ கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நான் வந்து வாசித்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்கலான்னு திரும்பும்போது அந்த பையன் வந்து போயிட்டான். ஸோ அதுவும் அப்படியே போயிட்டு, ஸோ இப்படி நல்லா என்ஜாய் பண்ணோம். நிறைய மெமரபிள் மூமெண்ட்ஸை வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தோம், கேப்சர் பண்ணோம். அண்டு ரொம்ப வந்து என்ன சந்தோஷமாக அந்த ஐவி வந்து முடித்தேன். ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 1 month தாண்டி இருக்கும். அப்போது இந்த மாதிரி ஃபன்லாம் நம்ம பண்ணோம்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து இன்னொரு பொண்ணு சொன்னால், உங்கள் ரூமில் நீங்கள் இப்படியா இருந்தீங்க, எங்கள் ரூம்லலாம் இவ்வளோ மோசமாக இருந்துச்சு தெரியுமா, பசங்கள்கிட்ட ஃபுல்லாக பொண்ணுங்க இருந்து பேசுகிறதும், தனியாக ரூம் அவுட்டே வெளியே தனியாக போயெலாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியலை. இன்னும் பசங்க ரூம்லலாம் ட்ரிங்க்ஸு இன்னும் இப்படின்னு எக்கச்சக்கமாக என்னென்னா சொல்லிகிட்டே இருக்காங்க. எங்களுக்கு என்னென்னா ஒரு விஷயம் கூட என்னென்னா எனக்கு தெரியாதபடி கத்தர் பாதாத்து கொண்டாருங்க. ஈவன் பஸ்ஸில் கூட ஹெட்ஃபோன் போட்டுட்டு சாங்ஸ் கேட்டுட்டு கத்தர் கூட வந்து என்னென்னா அந்த ட்ராவல் பண்ணதுக்கு வந்து வச்சாங்க. உண்மையிலே நினச்சி பார்க்கும்போது சின்ன விஷயத்தில் கத்தருக்காக பக்தி வைராக்கியம் வந்து நம்ம காட்டுறது வந்து பின்னாடி நம்மளே வந்து என்னென்னா வியந்து பார்க்க வைக்குது அப்படின்றத இந்த டூரில் நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ
நீங்கள் கூட ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக இருப்பீங்கன்னா உங்களோட காலேஜ் டூரை, காலேஜ் ஐவியை ரொம்பவே ஹோலியாக என்ன பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கர்த்தரோடு இருங்க. பாவத்துக்கு விலகி உங்களை வந்து என்னென்னா பாதுகாத்துக்கொள்ளுங்க. தானியேல் போல் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களை சுற்றி சாத்தான், மேஷாக், ஆபேத்நேகோ போன்ற சிலர்களை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா சுற்றிலும் வச்சுக்கோங்க. நிச்சயம் சொல்கிறேன், ஒரு பரிசுத்தத்தோடு நீங்கள் உங்களோட காலேஜ் டூரை நீங்கள் வந்து எண்ட் பண்ணும்போது ரொம்ப வந்து சமாதானமாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்கங்க. டிஸ்கோ பாட்டை போட்டுட்டு இந்த மாதிரி